You are watching Grace Television. ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்து இறைவனின் அழியாத வார்த்தையை சொல்லுவதற்கு என்னை தகுதிப்படுத்தினவரும் ஆயத்தப்படுத்துகிறவருமான ஆண்டவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லுகிறேன். இப்பொழுது நாம் டிசம்பர் மாதத்தில் இருக்கிறோம். 2024 ஆண்டு, இந்த வருடத்தின் கடைசி மாதம். டிசம்பர் மாதம் வந்தாலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டி உள்ளதான வார்த்தைகளை வாசிப்பது, தியானிப்பது, செய்தி கொடுக்கிற வழக்கம் பொதுவாக நாம் அதிகமாய் பார்க்கிறோம். அடிமையும் கூட அதை ஒட்டி ஒரு தலைப்பின் கீழ் சில வார்த்தைகளை தொடர்ச்சியாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபை. இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது நம்முடைய பலத்தால் அல்ல. இதை உணர்ந்து விட்டால் ஆண்டவர் நடத்துதலை புரிந்து கொள்ள முடியும். அவருடைய ஆசீர்வாதம் என்ன என்பதை உணர்ந்து வாழ்க்கையை அவருக்காக அர்ப்பணிக்க முடியும். பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 11 நீங்கள் வாசிக்கிற வேளையில் அந்த வார்த்தையில் கடைசியாய் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? என் கிருபை உனக்கு போதும். உங்களுக்கு பலவீனம் இருக்கும்போது அந்த பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான பலவீனங்களை குறித்து விளக்கி சொல்லுகிற சம்பவங்கள் 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த வசனத்தை படிக்கிறேன், மீண்டும் பாருங்கள். அதற்கு அவர், ஆண்டவர் சொல்லுவதாக சொல்லுகிறார். இந்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ளதான சூழ்நிலைகளை, குறைவுகளை, பலவீனங்களை, ஏற்பட்டதான கஷ்டங்களின் நடுவில் ஆண்டவர்கிட்ட தான் அவர் கேட்குறார். எனக்கு பலவீனமாக இருக்கிறேனே, எனக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் என்று கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவர் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு பாருங்கள், பதில் கொடுக்கிறார் பாருங்கள். என்ன பதில் கொடுக்கிறார்? நீ பலவீனமாக தானே இருக்கிற, எனக்கு அது தெரியும். உன் பிரச்சனை என்ன எனக்கு தெரியும். என் அழைப்பை, நான் கொடுத்த அழைப்பை ஏற்றுதானே இந்த நாள் வரைக்கும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதனால் நீ உன்னை உயர்த்தக்கூடாது. அதிகமான கிருபையை உனக்கு தந்திருக்கிறேன். நீ உயர்த்த கூடாமல் நீ எப்போ உன்னை உயர்த்துகிறாயோ அப்பொழுது உன்னுடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டுவிடும், கீழே விழுந்து விடுவாய் என்ற உணர்வோடு ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை உயர்த்தா, அவரே சொல்கிறார், நான் என்ன உயர்த்தாதபடிக்கு ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதன். 3 முறை நான் ஆண்டவர்கிட்ட வேண்டினேன். அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும். இதான் இன்றைக்கி நான் சொல்லுகிற அந்த வார்த்தை. இதை ஒட்டி தான் போதுமான கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். நேரடியாக ஆண்டுடைய வார்த்தைக்கு வருகிறேன். யாருக்கு இந்த கிருபை கொடுத்தார்? வேதாகமத்தில் ஏராளமான பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் தமது கிருபையை கொடுத்து அற்புத விதமாய் வழிநடத்தி வந்ததை அதிகமாய் பார்க்க முடியும். குறிப்பாக இந்த நாளில் மரியாளை குறித்து யோசிக்கும்போது, மரியாளுக்கு ஆண்டவர் அவருடைய கிருபைகளை கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். மரியாளுக்கு பரலோகத்திலிருந்து கிருபை அருளப்பட்டது. அதை குறித்து நாம் லூக்கா சுவிசேஷத்தில், இன்றைக்கி இந்த லூக்கா சுவிசேஷத்தை அதிகமாக தொடர்ச்சியாக மேலோட்டமாக தான் அதை நீங்கள் பார்த்து, நம்முடைய வாழ்க்கை என்ன, எப்போவுமே பிரசங்கம் பண்ணும்போதும் பிரசங்கம் கேட்கும்போதும் நாம் அறிய வேண்டிய விஷயம் என்ன? ஒரு வேத பகுதி படிக்கிறோம், யாரை பற்றி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதை புரிகிறோம். அந்த வேத பகுதிக்கு பின்னால்
மறைந்திருக்கும் ரகசியம் அல்லது அதற்குள் இருக்கிற நாம் பின்பற்ற வேண்டிய சத்தியம் வார்த்தை என்ன? இப்படி கவனித்துதான் நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு வளர வேண்டும். அதுதான் நாம் ஒரு முறை, கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிற முறை, கேட்கிற முறை, கை கொள்ளுகிற அனுபவம். அப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 28 லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்பதாக இந்த வார்த்தை குறிப்பிடுகிறது. உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும். இது கர்த்தருடைய வார்த்தை, பரலோக திட்டம், தீர்க்க தரிசன முன்னறிவிப்பு. அது நிறைவேற வேண்டும். இப்படி இருக்கும்போது 27 பார்க்குறோம், தாவீதின் வம்சம், அங்கே உள்ள ஒரு ஆண்மகன், அவர் பேர் என்ன? யோசேப்பு. யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு இந்த மரியாள் என்று சொல்லப்படுகிற ஒரு கன்னிகை, திருமணமாகாத ஒரு பெண்ணு, கல்யாணமாகாத யோசேப்பு. இப்போ 2 பேரும் திருமணத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி நியமிக்கப்பட்டிருக்கும்போது அந்த யோசேப்பு பேர் சொல்லப்பட்டிருக்கு, அந்த பெண்ணு பேர் சொல்லப்பட்டிருக்கு. அவள் இருந்த வீட்டில், அப்போ மரியாள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. இப்போ பரலோகத்திலிருந்து வருகிறதான ஒரு காரியம் இது. அப்போ முதல்ல என்ன? தூதனின் வாழ்த்துதல். பரலோகத்தில் உள்ள தூதன் வாழ்த்துதலை கொண்டு வருகிறான். வாழ்த்துதல்னு சொல்லும்போதே அது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. 2வது, எப்பொழுது இந்த வாழ்த்துதல் வருகிறதுன்னு சொன்னால், அந்த வாழ்த்துதலுக்கு பிறகு பாருங்க, அவள் கேட்ட உடனே கலக்கம் வந்துவிட்டது. தேவ வார்த்தை தான். ஆறுதல் வருவதற்கு பதில் 1 அதிகாரம் 30 சொல்லுகிறது, அவளுக்குள்ளே கலக்கம் வந்ததாக. 29 கலக்கத்தில் கர்த்தருடைய வார்த்தை. அப்புறம் 3வது நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது அந்த இன்னும் கொஞ்சம் விரிவாக நாம் பார்க்கலாம். அந்த 30 கூட பாருங்கள், மீண்டும் கலக்கத்தோடு இருக்கும்போது தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மீண்டும் அந்த வார்த்தை வருகிறது, கிருபை பெற்றாய், தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அது மட்டுமல்ல, அப்படி அந்த கிருபை பெறுவது 31 பார்க்குறோம், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறப்போற, அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. இன்னும் பயங்கரமாக இருக்குது. அவளுடைய ஒரு கன்னிப்பெண், சின்ன வயசு, ரொம்ப பெரிய வயசு, 20 வயசுக்கு மேலே கூட இல்லை, இளம் வயது தான். இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இது அதிர்ச்சியான காரியங்கள். ஆனால் சொல்கிறாரு, பெயர் நீ தான் வைக்கணும், அந்த பெயர் இந்த பெயரை வையின்னு. அதன் பிறகு 33 அதன் பிறகு நீங்கள் பார்க்கும்போது அந்த பொறுப்பு பெற்றது மட்டுமல்ல, விளக்கம் அவளுக்கு கிடைக்கிறது. என்னென்ன பண்ணணும்? நீ பேர் வைக்க போறியே, அவர் யார், எப்படிப்பட்டவர் என்கிற விஷயங்கள். எனவே இந்த காரியங்களை உங்களுக்கு நான் அறிவித்தேன். இப்போது இது 2000 வருஷத்துக்கு முன்னே நடந்த விஷயம். ஆனால் இந்த பைபிள் என்னைக்கும் நம்மோடு கூட இன்றைக்கி நடந்தது போல குறிப்பிடப்படும். இது இறைவனின் வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. எனவே எனக்கு அன்பான தேவ ஜனமே, மரியாளுக்கு பரலோகம் கொடுத்த கிருபை பெற்ற ஒரு மரியாள். அவளுக்கு வாழ்த்துதல் வந்தது, கலக்கமடைந்தாள், பொறுப்பையே ஆண்டவர் கொடுத்தார். அதன் பிறகு அவள் அந்த உள்ளத்தின் கலக்கம் நீங்குவதற்கு தெளிவை பரலோகம் கொடுக்க தீர்மானித்தது. இந்த காலை வேளையில் நமக்கு கர்த்தருடைய கிருபை உண்டு. இப்போ இந்த சம்பவங்களை பார்த்து நாம் அறிய வேண்டிய விஷயம் என்ன? ஆண்டவருக்காக வாழ,
ஆண்டவரை வெளிப்படுத்த இயேசு கிறிஸ்துவை பிறருக்கு கொண்டு வருவதற்கு நாம் தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். இப்படி இந்த வேத பகுதியை படிங்க, இந்த சாரத்தை புரிந்து கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை இதன் மூலம் நிறைவாய் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.